ABSLI Wealth Aspire Planல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா guaranteed benefits and market link returns ஒரு prosperous futureக்காக இந்த பாலிசியால ஆஃபர் பண்ண முடியுமா ஒரு லாங் டேர்ம் பீரியட்ல? வாங்க ஒரு in-depth analysis மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். Hi there, welcome back to holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பிளான் வேரியன்ட்ல இருந்து செலக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு, வேரியஸ் பாலிசி டேர்ம்ஸ் இருக்கு, நீங்க சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு, அண்ட் ஆல்சோ மல்டிபிள் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம்ஸும் இருக்கு, நீங்க செலக்ட் பண்ணிக்கிற உங்க கன்வீனியன்ஸ்க்காக. அண்ட் 4 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அண்ட் உங்களால டாப் அப்ஸும் ஆட் பண்ண முடியும். சப்போஸ் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் இருக்குன்னா அந்த எபிலிட்டியுமே இருக்கு. அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம் சப்போஸ் ஏதாவது எமர்ஜென்சி ஃபண்ட் ரிக்வயர்மெண்ட் தேவை அப்படின்னா. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், கேரண்டீட் அடிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இதை நீங்க சூஸ் பண்ணியிருக்கிற பிளான் ஆப்ஷன் பொறுத்து டிஃபர் ஆகும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அதுக்குள்ள வேரியஸ் ஃபண்ட் ஆப்ஷன்ஸுமே இருக்கு. உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் பொறுத்து நீங்க சூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு யூனிட் லிங்க்ட் பாலிசி அப்படின்றதுனால வேரியஸ் சார்ஜஸ்மே நம்ம இதுல கட்ட வேண்டியதா இருக்கு. லைக் பிரீமியம் அலோகேஷன், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன், மிஸ்செலனஸ் நிறைய சார்ஜஸ் இருக்கு. இந்த சார்ஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட் சிக்னிஃபிகன்ட்லி அதிகமா இருக்கு. இந்த சப்ஸ்டான்ஷியல் ஃபீஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஒரு பிரீமியம் அமௌண்ட்ல இருந்து வர கெயின்ஸ்ல இருந்து அவங்க டிடக்ட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் அந்த பிரீமியம்ல இருந்தே ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்ணிட்டு தான் இன்வெஸ்டே பண்றாங்க. நம்ம பிரீமியம் பிரின்சிபலே பாத்தீங்கன்னா கம்மி ஆயிடுது. ஸோ ஒரு லாங் டேர்ம் பீரியட் நம்ம ரிட்டர்ன்ஸ் தான் இதுல பாதிக்கப்படும். ஸோ இதையும் நீங்க ஒரு டிராபேக்கா கன்சிடர் பண்ணி தான் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இந்த பாலிசியில இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இதெல்லாம் இன்னும் இன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக பாலிசி ப்ராஷர் ரெஃபர் பண்ணலாம். இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் பாலிசிக்கு நீங்கள் ரைடர்ஸ் ஆட் பண்ணலாம். அன்லிமிட்டட் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 5 பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கு அப்புறமா அவைலபிளா இருக்கு. செல்ஃப் மேனேஜ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்க ஃபியூச்சர் பிரீமியம்ஸை ரீடைரக்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிசி லோன் இதுல எடுக்க முடியாது. இந்த பாலிசியில லிக்விடிட்டின்றது ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ்க்கு அவைலபிள் கிடையாது. சம் அஷூர்டும் பாத்தீங்கன்னா இன்அடிக்குவேட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ்மே இருக்கு. இதையும் நம்ம மைண்ட்ல வச்சுதான் இதுல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போலாம். சோ இப்போ இங்க என்ன நம்ம பண்ண போறோம்னா இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR அனலைஸ் பண்ண போறோம். பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக. சோ இங்க ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்றாங்க. கிளாசிக் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்காரு. சம் அஷூர்ட் 15 lakhs, பாலிசி டேர்ம் 15 years, பிரீமியம் பேயிங் டேர்ம் 10 years. ஆனால் ஆனுவலாக அவர் கட்டுற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 1.5 lakhs. ஸோ பாலிசி ஹோல்டர் கன்சிஸ்டன்ட்லி ப்ரீமியமாக பே ஆஃப் பண்ணாங்கன்னா அவங்களால ஃபண்ட் வேல்யூவை மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 8% per annum அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வச்சு நம்ம அசியூம் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். இது கேரண்டீட் ரிட்டர்ன் கிடையாது. அண்ட் இவ்வளோ தான் இல்லை அப்பர் ஒரு லோவர் லிமிட்ஸ் பொட்டன்ஷியலாக வரும்னு சொல்ல முடியாது. ஒரு மார்க்கெட் லிங்க் ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட்னால நம்ம இங்கே பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி 8% ரிட்டர்ன் சினாரியோவில் ஃபண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 28.04 lakhs வருது வித் an IRR of 6% as per the policy's maturity calculator. இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்ம எடுத்திருக்கிற ரிஸ்க்கை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இல்லை. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் டிப்பிக்கலி அவங்க ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதே கம்ஃபர்டபிளி இன்ஃப்ளேஷன் அவுட் பேஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஆல்ஃபாவை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக தான் அவங்க எய்ம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இந்த பொட்டன்ஷியல் ரிட்டர்ன் ஒரு டெப்த் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு தான் கம்பேரபிளா இருக்கு. ஸோ இந்த ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களோட போர்ட்ஃபோலியோல ஒரு பார்ட்டா கன்சிடர் பண்றதுக்கு இட் மேக்ஸ் இட் சேலஞ்சிங். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ IBSLI பாலிசி ஒரு பண்டில் ப்ராடக்ட். இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பைன் பண்ணி நம்மளை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் பெட்டர் அவுட்கம்ஸ் வருதான்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக ABSLI பாலிசியில் யூஸ் பண்ண சேம் மெட்ரிக்ஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ லைஃப் கவருக்காக பார்த்தீங்கன்னா பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்த மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். இதுலேயுமே சம் அஷூர்ட் 15 lakhs. ஆனால் ஆனுவலாக
கட்ட போகிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7,100 rupees தான். மற்றபடி பாலிசி டேர்ம் 15 years, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 years எல்லாமே சேம். ஆனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இப்போ கம்பேரிட்டிவ்லி ABSLIயில் பார்த்தீங்கன்னா 1,50,000 வரைக்கும் நம்ம ப்ரீமியம் கட்டணும். அப்போது இங்கே 1,42,900 rupees per year நம்மளால் சேவ் பண்ண முடியுது. இந்த சர்ப்ளஸை நம்மளுடைய ரிஸ்க் அப்பிடைட் பொறுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் ஹை ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சூஸ் பண்ணலாம். லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். இந்த சினாரியோவில் ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக நம்ம ELSS ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயுமே மார்க்கெட் லிங்க் ரிஸ்க் இருக்கு. ஸோ இந்த ஃபண்ட் வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் 15 years பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 49.49 lakhs வருது. இதோட மெச்சூரிட்டி ப்ரொசீஜர்ன்றது நீங்கள் ரிடீம் பண்ணும்போது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இங்கே அப்ளை ஆகும். அப்படி போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 45.25 lakhs வருது. இப்போ இந்த போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்னுக்கு மட்டுமே பியூர் டேர்ம் பாலிசி பிளஸ் ELSSக்கு நம்ம IRR கால்குலேட் பண்ணோம்னா 10.65% வருது. ஸோ இங்கே ELSS எப்படி நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டவுட் இருந்தாலுமே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ABSLI பாலிசியை கம்பேர் பண்ணும்போது சிக்னிஃபிகன்ட்லி சுப்பீரியர். ஏன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டோட ஹையராக இருக்குது. ஸோ லாங் ரனில் உங்கள் வெல்த் அக்யூமுலேஷன் ப்ராசஸை ஆக்ஸலரேட் பண்ணி இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது நம்மளுக்கு இன்னும் பெட்டர் ரிசல்ட் கொடுத்துருக்கு. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன, ABSLI பாலிசியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இங்கே வெரைட்டி ஆஃப் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறதுக்கு. பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்ட் வேல்யூ ஆட் பண்ணல. ஏன்னா பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு சப்பாராக இருக்குது நம்ம எடுத்திருக்க ரிஸ்க் அண்ட் லாங் டேர்ம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா. அண்ட் இந்த லோ ரிட்டர்ன்ஸ்க்கு மெயின் ரீசனே வந்து ஹை சார்ஜஸும் இதில் இருக்கிற ஹை ஏஜென்ட் கமிஷன் தான். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உங்களுக்கு லாங் டேர்மில் வெல்த் அக்யூமுலேட் பண்ண ஹெல்ப் பண்ணணும். பட் இந்த பாலிசி அந்த ரிகார்டில் பார்த்தீங்கன்னா இட் ஃபால்ஸ் ஷார்ட். அடிஷ்னலி சம் அஷூர்ட்மே இன்அடிக்குவேட்டாக இருக்குது. இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் வச்சு பார்க்கும்போது இந்த பாலிசி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு அன்சூட்டபிளாக இருக்குது. ஸோ உங்கள் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இன்னொரு ஹையர் ஈல்டிங் ப்ராடக்ட் இருந்தால் தான் உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பியூர் டேர்ம் பாலிசியில் ஒரு அடிக்வேட் லைஃப் கவர் அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே எடுத்துகிட்டு சைமல்டேனியஸ்லி உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட், லைஃப் கோல்ஸ் அண்ட் டைம் ஹாரிசானுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர் அவுட்கம்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.